Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.8ல second question பார்க்க போறோம். Question என்னன்னா find the values of a and b if the following polynomials are perfect squares. அதாவது polynomial வந்து perfect squareன்ற போது இப்போ a and b ஓட values என்ன அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். இது நம்ம division method மூலமா கண்டுபிடிக்கலாம். First கொடுத்த polynomial வந்து எழுதலாம். என்னது 4x power 4 minus 12x cube plus 37x square plus bx plus a. So இது வந்து நம்ம division method மூலமா solve பண்ணலாம். இப்போ first நம்ம கொடுத்த polynomial வந்து எழுதியாச்சு. இது நம்ம division method மூலமா solve பண்ணலாம். இப்போ first term பாருங்க 4x power 4. So 4x power 4 ஓட square root வந்து உங்களுக்கு என்ன வரும் 2x square. அப்போ 2x square இங்கேயும் 2x square. ஏன்னா 2x square into 2x square தான் உங்களுக்கு 4x power 4 வரும். So இப்போ 2x square into 2x square என்ன 4x power 4. இப்போ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த டேர்ம் வந்து 0. இப்போ அடுத்த 2 டேர்ம்ஸை கீழே எழுதலாம். அப்போ என்ன வரும் minus 12x cube plus 37x square. இப்போ இந்த 2x square கூட 2 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன வரும் 4x square அப்படின்னு வருமா. ஸோ இப்போ எந்த டேர்ம் கூட 4x square மல்டிப்ளை பண்ணால் minus 12x cube வரும் அப்படின்னு பார்க்கணும். அதாவது இப்போ minus 12x cube divided by 4x square. அப்போ உங்களுக்கு என்ன வரும் minus 3x. ஸோ இப்போ இங்கேயும் minus 3xன்னு எழுதணும். அதே மாதிரி கோஷன்ட்லேயும் minus 3x. இப்போ 4x square into minus 3x என்ன வரும் minus 12x cube minus 3x into minus 3x. அப்போ என்ன வரும் plus 9x square. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லாம் சப்ராக்ட் பண்ணலாம். minus 12x cube இங்கே plus 12x cube அப்போ 0. 37x square minus 9x square. அப்போ என்ன வரும் 28x square அப்படின்னு வரும். இப்போ அடுத்த 2 டேர்ம்ஸையும் கீழே கொண்டு வரலாம். plus bx plus a. இப்போ 4x square அப்படியே எழுதிக்கலாம். minus 3x கூட 2 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன வரும் minus 6x. இப்போ எந்த வேல்யூ கூட 4x square மல்டிப்ளை பண்ணோம்னா 28x square வரும்னு பார்க்கணும். அப்போ 28x square divided by 4x square உங்களுக்கு என்ன வரும் 7. ஸோ இங்கேயும் plus 7. ஸோ இங்கேயும் plus 7. இப்போ 4x square into 7 உங்களுக்கு என்ன வரும் 28x square. அடுத்து minus 6x into 7 உங்களுக்கு என்ன வரும் minus 42x. அடுத்து 7 into 7 உங்களுக்கு என்ன வரும் plus 49. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ 28x square minus 28x square 0. இங்கே bx இங்கே வந்து plus 42x அப்படின்னு வரும். அப்போ என்ன வரும் bx plus 42x அப்படின்னு வருமா. அடுத்து a minus 49. ஸோ இதை எழுதிக்கலாம். அப்போது a minus 49. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸில் எக்ஸை காமன் எடுத்தோன்னா மீதி என்ன வரும் b plus 42. அப்போ b plus 42 into x இது வந்து plus a minus 49. ஸோ இதான் வந்து ரிமைண்டர். இப்போ நம்மளுக்கு இந்த பாலினாமியல் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா இப்போ ரிமைண்டரோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். அப்போ இது மூலமாக என்ன சொல்லலாம் b plus 42 into x plus a minus 49 equal to 0 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம a and b ஓட வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது மூலமாக b plus 42 equal to 0ன்னு சொல்லலாம். அதே மாதிரி a minus 49 equal to 0 அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே b equal to minus 42 இங்கே a equal to 49. ஸோ இதான் a ஓட வேல்யூ அதே மாதிரி b ஓட வேல்யூ. ஸோ இதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போது நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன ax power 4 plus bx cube plus 361x square plus 220x plus 100. இப்போ பார்த்தீங்கன்னா a and b ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் அது வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கா. ஸோ இப்போ நம்ம ax power 4 plus bx cube அப்படி நம்ம டிவைட் பண்ண ஆரம்பித்தோன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா போன சம்மில் வந்து இந்த a and b வேல்யூஸ் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து டிசெண்டிங் பவரில் எழுதணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா a and b வேல்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் வந்து லாஸ்ட்டில் வரணும்னா அப்போது இது நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம். அதாவது 100 வந்து ஃபர்ஸ்ட் எழுதலாம். அடுத்து ப்ளஸ் 220x அடுத்து plus 361x square plus bx cube plus ax power 4. ஸோ இந்த பாலினாமியலை நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போது இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்ன 100. இப்போது 100ஓட ஸ்கொயர் ரூட் வந்து உங்களுக்கு என்ன வரும் 10. ஸோ இப்போ இங்கேயும் 10 அதே மாதிரி
இங்கேயும் 10. ஏன்னா 10 into 10 தான் 100. அப்போ 10 into 10 இங்கே 100னா இப்போ இந்த சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் வந்து 0. இப்போ அடுத்த 2 டேர்ம்ஸை கீழே கொண்டு வரலாம். அப்போது 220x ப்ளஸ் 361x ஸ்கொயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 கூட இப்போ நம்ம என்ன மல்டிப்ளை பண்ண போகிறோம் 2. அப்போது 10 into 2னா 20. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ பாலினாமியல் பை டிவிஷன் மெத்தட். ஸோ அதை தான் இதில் நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போது 20. இப்போது 220xை நம்ம 20ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 220xை 20ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும் 11x. ஸோ அப்போ இங்கேயும் 11x அப்படின்னு எழுத போகிறோம். அதேமாதிரி இங்கேயும் 11x. இப்போது 20 into 11x உங்களுக்கு என்ன வரும் 220x. அடுத்து 11x into 11x உங்களுக்கு என்ன வரும் 121x ஸ்கொயர். இப்போது இந்த டேர்ம்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். அப்போது 220x மைனஸ் 220x இது வந்து 0. 361x ஸ்கொயர் மைனஸ் 121x ஸ்கொயர் உங்களுக்கு என்ன வரும் 240x ஸ்கொயர். இப்போ மீதி இருக்க டேர்ம்ஸையும் கீழே கொண்டு வரலாம். அப்போது ப்ளஸ் bx கியூப் ப்ளஸ் ax பவர் 4. இப்போது 20 அப்படியே எழுதிக்கலாம். 11x கூட 2 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 22x. ஸோ இப்போ 20 கூட எந்த வேல்யூ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 240x ஸ்கொயர் வரணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போது 240x ஸ்கொயர் டிவைடட் பை 20 உங்களுக்கு என்ன வரும் ப்ளஸ் 12x ஸ்கொயர். இங்கேயும் ப்ளஸ் 12x ஸ்கொயர். அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ் 12x ஸ்கொயர். ஏன்னா அது நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் 12x ஸ்கொயர். ஸோ இங்கேயும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 20 into 12x ஸ்கொயர் என்ன வரும் 240x ஸ்கொயர். அடுத்து 22x into 12x ஸ்கொயர் அப்போ உங்களுக்கு என்ன வரும் 264x கியூப். அடுத்து 12x ஸ்கொயர் into 12x ஸ்கொயர் அப்போ உங்களுக்கு என்ன வரும் ப்ளஸ் 144x பவர் 4. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இது வந்து நம்மளுக்கு 0ன்னு வரும். இப்போ bx கியூப் மைனஸ் 264x கியூப். எக்ஸ் கியூப்பை காமன் எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் b மைனஸ் 264. இப்போ அடுத்து ax பவர் 4 மைனஸ் 144x பவர் 4. ஸோ எக்ஸ் பவர் 4 காமன் எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் a மைனஸ் 144. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு ரிமைண்டர். இப்போ இந்த பாலினாமியல் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ரிமைண்டர் வந்து என்ன வரும் ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது b மைனஸ் 264 into x cube plus a minus 144 into x power 4 equal to 0. இப்போது நம்ம a and b ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இது மூலமாக என்ன சொல்லலாம் b minus 264 equal to 0. அதேமாதிரி a minus 144 equal to 0. அப்போது b equal to 264, a equal to 144. ஸோ இதான் a ஓட வேல்யூ. அதேமாதிரி b ஓட வேல்யூ. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர்.